பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Jeremiah chapter 15 verse 20. I will make you a wall to this people, a fortified wall of bronze. They will fight against you, but will not overcome you, for I am with you to rescue and save you, declares the Lord. Amen. நாம் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை ரட்சிக்க அவராலே ஆகும். எந்த ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம், போராட்டங்கள் இருந்தும், எந்த பயங்கள் இருந்தும், எந்த தீங்கு தீமைகள் இருந்தும் நம்மை தப்புவிக்கவும் அவராலே ஆகும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எப்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உங்களை, நம்மை ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காகவும், நம்மை சத்ருவின் கையிலிருந்து தப்புவிப்பதற்காகவும், எல்லா தீங்கு தீமைகளுக்கு விலக்கி காப்பதற்காகவும் கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். ஆமேன். இங்க எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிக்கிறோம். 15, 16, 17 வசனங்கள். ஒரு போராட்டத்தின் மத்தியிலே ஆமேன் ஸ்தோத்திர தனித்தவராக எரேமியா காணப்படும் போது அவர் பேசுகிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சிரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். ஹல்லேலூயா. பொது பலவிதமான துன்பங்கள் நிந்தையின் மத்தியிலே இந்த தீர்க்கதரிசியானவர் கடந்து போகிறார். ஆனால் அதே நேரத்திலே அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கும்போது ஹல்லேலூயா ஆமென், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள், ஜீவ வசனங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாட்களிலே மனிதனுடைய வார்த்தைகள் ஆமேன் ஸ்தோத்திரம், அது யாரா இருந்தாலும் ஆமேன் ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் நம்மை ஆறுதல் படுத்தும். அதே நேரத்திலே அந்த வார்த்தைகள் நமக்கு விசனமாயும் நமக்கு வேதனையாகும், நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறதாயும் மாறும். ஹல்லேலூயா. நம்மை காயப்படுத்தும். ஸ்தோத்திரம். கசப்பான வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தும். ஆனால் எப்போதும் தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது ஆமேன், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் போது கர்த்தர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷமும் ஆமேன், நமக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியுமா இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே உட்கொள்ளணும். இந்த நாட்களில் நம்ம மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை ஆமேன், நிந்தைகளை, பரியாசங்களை எல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ளே வைத்து ஹல்லேலூயா நம்ம வியாகுலப்பட்டு கொண்டிருப்போம். இல்லை இல்லை, கர்த்தருடைய ஆவியார் உணர்த்துகிறார். தேவன் தருகிற வாக்குத்தத்த வசனங்களை, அவர் நமக்கு தந்த வார்த்தைகளை, நம்பிக்கையின் வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு அவைகளை உட்கொண்டு சந்தோஷத்தோட சமாதானத்தோட காணப்படுவோமாக. தேவனுடைய நாமம் நம்மோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உம்முடைய கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலுப்பினால் என்னை நிரப்பினேன். ஹல்லேலூயா. அப்போது எப்போதும் ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியம் ஒரு தனித்து இருக்கிற ஒரு அனுபவம். இதோ தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு ஜனம் ஆமென் ஜாதிகளுடைய கூட்டத்தில் எண்ணப்படுகிறது இல்லை என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா. ஆமென். இந்த நாட்களில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இந்த நாட்களில் மற்ற மனுஷரை போல பரியாசக்காரர்கள் கூட்டத்தில் இருந்து களி கூறுகிறவர்களாக அல்ல. ஒருவரை குறித்து இன்னொரு ஒரு வார்த்தை பேசுவாங்க, அதை சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த வார்த்தையை பேசி பேசி மகிழ்கிறவர்களாக அல்ல. பரியாசக்காரருடைய கூட்டத்தில் நாம் உட்கார வேண்டியவர்கள் அல்ல. அதில் இருந்து நம்ம மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக களி கூர்ந்து அமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நம்முடைய சந்தோஷம் தெய்வ சமூகத்திலே அவருடைய வார்த்தை கிடைக்கும் போது அவருடைய நாமத்தில் இருக்கிறது ஸ்தோத்திரம். அவருடைய கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்து நாட்கள்ல தெய்வ சமூகத்திலே தனித்து ஆமென் வாசம் பண்ணுவோமாக. கர்த்தர் நம்மோடு இடைபடுவார், அவர் நம்மோடு பேசுவார். இன்னும் ஆமென் ஹல்லேலூயா. அப்படி ஆமென் அவர் தேவனோடு பேசும்போது கர்த்தர் திரும்ப அவரிடத்துல பேசுகிறார். 19வது வசனம், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஹல்லேலூயா. எடுத்த தீர்மானத்தின்படி உறுதியாக நம்ம தெய்வ சமூகத்துக்கு திரும்பினால் கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். இந்த நாட்களில் விசுவாசத்துல நிலைநிற்க கூடாதபடிக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நடக்கும்படியாக கர்த்தர் எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்து ஆமென் அவருக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நீ தீர்ப்பானது நின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தார், என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், அவன் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். பரிசுத்தமாக நான் வாழ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு நம் பட்சமாக திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதன் பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆமென் இந்த வார்த்தையை உட்கொள்வோமாக. கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் என்னோடு உங்களோடு ஹல்லேலூயா கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். நம்மை ஒவ்வொருவரையும் அவர் அரணான வெண்கல அலங்கமாக்குவார். எந்த சூழ்நிலையிலையும் பதறி போகாம ஹல்லேலூயா சோர்ந்து போகாம கலங்கி போகாம உறுதியாய் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி நாம் இருக்கும்போது ஆமென் நமக்கு போராட்டங்கள் உண்டு. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள மாட்டார்கள்? உன்னை நான் அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இந்த நாட்களில் மனிதர்கள் முன்பாக நம்முடைய சுயபலம், சுய சிந்தை, சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாம் ஸ்ட்ராங் தான் என்று நாம் வெளிக்காட்ட நினைக்காமல் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எவ்வளவு சிறுமையானவர்களா இருந்தாலும் எளிமையானவர்களா இருந்தாலும் அவன் சிறு பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும் பலனற்றவர்களானாலும் முதியோர்களானாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை கர்த்தர் அரணான வெண்கல அலங்கமாக்குவார். ஒரு மனுஷனும் நம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். எந்தெந்த யுத்தங்கள் அது அவன் மனிதர்களால் வருகிற யுத்தம் அல்ல, பிசாசு கொண்டு வருகிறதான பலவிதமான யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அது வியாதிகள் அவன் கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் கடந்து வரலாம். அவன் கிரியைகளுக்கு உட்படுத்துகிற சோதனைகள் எல்லாம் வரலாம். ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்மை தப்புவிப்பதற்காகவும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மை அரணான வெண்கல அலங்கமாக்கின தேவன் அவர் நம்மை அப்படி அவன் மாற்றிவிட்டு நம்மை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல, நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நம்மை ரட்சிக்க நம்மை தப்புவிக்க அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதலால் தேவ சமூகத்திலே ஆமென் அபயமிடுவோமாக, அவருடைய சமூகத்திலே தனித்து வாசம் பண்ணுவோமாக, அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அதன்படி வாழ்வோமாக. தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாகவே அவன் தெய்வ சமூகத்திலே காணப்படுவோமாக. கர்த்தர் வசனத்தின்படியே நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிப்பாராக, தப்பிவிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் அரணான வெண்கல அலங்கமாக்கி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஒருவரும் எந்த வல்லமை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களோடு கூடி இருந்து எங்களை ரட்சித்து தப்புவித்து ஜெயமாக நடத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமாண்டவரே ஆமென். வேற எவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் ஆமென் பூமியின் மீது அப்பா அப்பா இயேசு என்னும் நாமம் அல்லாது வேற நாமம் இல்லை. எல்லாரும் இயேசு என்னும் நாமத்திலே அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அப்பா ஒரு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒருவரை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.